வடக்கின் பொருளாதாரம் மேம்பட காங்கேசன் துறை துறைமுகத்தை விருத்தி செய்வது அவசியம். ஸ்ரீதரன். பிரஜாசக்தி குழு மக்களால் துரத்தப்படும், சபை ஒருபோதும் ஒத்துழைக்காது என வேலணை பிரதேச சபையில் தீர்மானம். வடமாகாணத்தில் அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தரமான சேவையை முன்னெடுக்க வேண்டும். வடக்கில் நிழல் அமைச்சர்களாக தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் அர்ஜுனா கேலே. வட்டிக்காரர்களிடம் சிக்கிய முன்னாள் போராளி கடனை அடைக்க சிறுநீரகத்தை விற்ற பரிதாபம். ரணிலின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு சிஐடியிடமிருந்து அழைப்பு. இலங்கையில் இனவாதிகளுக்கு கடுமையான பசி. சட்டத்தரணிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய விசேட ஏற்பாடு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எங்கிரும் பகுடி வதைகள், குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை. ரணிலின் செயலாளர் சமனுக்கு நாயக்கவுக்கு பிணை. தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரிட்டன் துணை பிரதமர் சந்திப்பு, நல்லிணக்கம் மற்றும் நீதியியல் விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தற்போதைய இந்திய விஜயத்தின் போது காங்கேசன் துறைமுகத்தின் அபிவிருத்தியை விரைவுபடுத்துவதற்கு முதன்மை முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கம் ஏற்கனவே 61 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை நன்கொடையாக வழங்க உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் துறைமுக அபிவிருத்தி தொடர்பாக நிலுவையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேலும் தாமதமின்றி இறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழர் தாயகத்தின் நிலையான வளர்ச்சி, வர்த்தக விரிவாக்கம் மற்றும் பிராந்திய உறவு இணைப்பை உறுதிப்படுத்தும் நீண்டகால ஒப்பந்தமாக அமைக்கப்பட வேண்டும். அத்துடன் KKS துறைமுகத்தை வலுப்படுத்துவது தமிழர் தேசத்தின் பொருளாதார மூழ்ச்சியை வேகப்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இலங்கை இந்தியா இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும். இதன் மூலம் மேற்கொள்ளப்படும் நேர்த்தியான நடவடிக்கைகள் தமிழர் தாயகத்தில் நீடித்த வளர்ச்சியை வலுப்படுத்தும். அது மட்டுமன்றி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது 1400 மீட்டராக உள்ள ஓடுபாதை 3000 மீட்டராக விஸ்தரிக்கப்பட்டு போயிங் ஏர்பாஸ் ரக விமானங்கள் தரையிறக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியால் முழுமையான அரசியல் நோக்கத்துக்காக கூட்டப்பட்டுள்ள பிரஜாசக்தி என்ற குழு விரைவில் மக்களால் துரத்தப்படும் என சுட்டிக்காட்டியுள்ள வேலணை பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்திட்டத்திற்கு சபையும் ஒத்துழைக்காது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். வேலணை பிரதேசத்தின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது பிரதேசத்தின் பல்வேறு பிரச்சினைகள் சபையின் உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டதுடன் சில பிரச்சினைகளுக்கான தீர்வுக்கும் அதற்கான பொறிமுறைகளும் எட்டப்பட்டன. இந்நிலையில் உறுப்பினர் செல்லப்பா பார்த்திபனால் பிரஜாசக்தி திட்டம் தொடர்பில் முன்மொழிவு ஒன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதத்துக்கு விடப்பட்டது. இதன்போது உறுப்பினர்கள் குறித்த திட்டம் அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் JVP என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு ஊழியர்களின் அதிகாரங்கள் சட்ட இந்த திட்டத்தினூடாக கேள்விக்குறியாக்குவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். மேலும் பிரஜாசக்தி திட்டம் கட்சியின் இருப்பை தக்க வைப்பதற்கான அரசின் ஏற்பாடாக இருக்கின்றதே தவிர மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கான ஏற்பாடாக இருக்கவில்லை. மேலும் ஊழல் மற்றும் அரசியல் தலையீடுகள், அதிகார மோசடிகள் இடம்பெறாது என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று முழுமையாக அதனை மோசடிகளையும் ஊழல்களையும் மேற்கொள்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியதுடன் இவ்வாறான கட்டமைப்பு அரசு அதிகாரிகளை மட்டுமல்லாத மக்களையும் விசனம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டதுடன் பிரதேச சபையின் அதிகாரங்களை இல்லாது நீர்த்து போக செய்ய முற்படும் இந்த திட்டம் வேலணை பிரதேச சபைக்குள் செயற்பட பிரதேச சபை ஒத்துழைப்பை வழங்காது. அத்துடன் அவ்வாறான கட்டமைப்பின் திணிப்பு சபையின் ஆளுகைக்குள் வருவதை எவ்வகையிலும் ஏற்க முடியாது எனவும் வலியுறுத்தி அவ்விடயத்தை தீர்மானமாகவும் நிறைவேற்றியுள்ளனர். குறித்த பிரேரணைக்கு சபையில் மொத்த 22 உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் 4 எதிர்ப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் அது நிறைவேற்றப்பட்டது. மாகாண சபை, பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள் இருந்து பிரஜாசக்தி என்ற ஒரு திட்டத்தை இவர்கள் கிராமம் ரீதியாக கொண்டு வந்தது காரணம் JVP என்ற NPP அரசாங்கம் தமது அரசியல் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்வதற்காகவே இது கண்ணுடாக திட்ட தெளிவாக தெரிகின்றது. எனவே இவர்கள் ஒரு கிராமத்துல தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தலைவரை வந்து பார்க்கும்போது தமது கட்சி சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த தம்மோடு இணைந்து பயணிக்கும் ஒருவரையே தலைவராக நியமிக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இல்லை. பொதுவாக எல்லா அதாவது RDS, உமன் RDS போன்ற அமைப்புகளை கூப்பிட்டுத்தான் ஒரு நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு அவ்வாறு இடம்பெறவில்லை. அதே போன்று அங்கு எடுக்கப்படும் உறுப்பினர் கூட தமக்கு ஒரு ஆதரவாக செயல்படும் ஒரு குழுவைத்தான் இவர்கள்
முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்களும் மத்தியில் ஆட்சி செய்திருந்தோம். அந்த வகையில் இவ்வாறான ஒரு செயற்திட்டம் வந்து இப்படி வெளிப்படைத்தன்மையாக இவர்கள் செய்யவில்லை. என்றால் கிராம சக்தி என்ற ஒன்று இருந்தது. அதுல வந்து சேர்க்குறதுல இருந்தது பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் உள்வாங்கப்படக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு செயற்பாட்டை செய்திருந்தோம். ஊழலற்ற அரசாங்கம் என்று கூறி வந்த இவர்கள் இதை தமக்கு சாதகமாக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வடமாகாண பகுதிகளில் அரசு தனியார் போக்குவரத்து நடவடிக்கையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு தரமான சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்லா போக்குவரத்து பஸ்களுக்கும் பிரைவேட் சிடிபி ரெண்டுக்குமே ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது 60 ஜிபிஎஸ் வடமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 17 முக்கியமான ஜங்ஷன்கள்ல 17 கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அநேகமாக இது பூட்டினதுக்கான நோக்கம் முக்கியமாக பிரைவேட் சிடிபி பஸ்கள் வந்து போட்டிக்கு ஓடுற தன்மையினால அதுல வரக்கூடிய இடைஞ்சல்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டியும் இது பூட்டப்பட்டிருக்கிறது. இது இலகுவாக அவர்கள் எத்தனை மணிக்கு எங்கெங்க நின்று போயினோம் என்ற விடயங்களை நாங்க இலகுவாக கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. மற்றது நாங்க இப்ப தற்போது அறிமுகப்படுத்த உள்ள விடயம் சிடிபி மற்றும் பிரைவேட் பஸ்களின் சாரதி கண்டக்டர்மாருக்குரிய யூனிஃபார்ம். அது வந்து 2 கிழமைக்குள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதுக்குரிய வேகமாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். மற்றது எஃப்எஸ்ஓ ஃப்ளையிங் ஸ்குவாட் டிக்கெட் செக் பண்றது இவ்வளவு காலமும் அதே யூனிஃபார்ம் இல்லாமத்தான் செக் பண்ணிக்கொண்டு வந்த விடயங்கள் அவதானிக்கப்பட்டு தற்போது உடனடியாக அவைகளுக்குரிய யூனிஃபார்ம்கள் போடுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் 2 கிழமைக்குள் அவர்கள் யூனிஃபார்மோட இந்த டிக்கெட்களை செக் பண்ணி இந்த போக்குவரத்துல ஒழுங்கமைக்கிற விடயங்களை வந்து அவர்கள் முன்னெடுப்பினம். மற்றது எங்களுக்கு இப்ப இந்த 2 கிழமைக்கு முன்னில் இருந்து என்டிசியின் ஊடாக ரூட் பெர்மிட் வழங்கப்பட்ட பஸ்ஸுகள் அனைத்தும் ஒரு மாகாணத்துக்குள் மாகாண எல்லைக்குள் வந்தவுடன் அதிகார சபையின் கீழ் அவைகளுடைய எஃப்எஸ்ஓ செக் பண்ற ஃப்ளையிங் ஸ்குவாட் செக் பண்றதுக்குரிய அதிகாரங்கள் 2 கிழமைக்கு முதலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதனால இந்த சொகுசு வாகனங்கள் பஸ்கள் வடமாகாணத்துக்குள் வந்தவுடன் எங்களுடைய எஃப்எஸ் ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து அவர்களையும் செக் பண்றதுக்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்ப இப்ப அதை விட நாங்க எடுத்திருக்கிற அடுத்த நடவடிக்கை இப்ப A9 ரோட்டை பொறுத்த வரையில கூடுதலாக எல்லா வாகனங்களும் சென்றிருக்கும் எல்லா பஸ்களும். அப்ப ஷார்ட் சர்வீஸ் குறுகிய சேவைகளை வழங்குற பஸ்களுக்கான அவர்களுக்குரிய லாபம் வந்து இல்லாத நிலைமை ஒன்று காணப்பட்டு இருக்குது. அதனால நாங்க என்டிசி ரூட் பெர்மிட்டினூடாக வர பஸ்கள் எல்லாமே தரிப்பிடங்கள் வந்து அதுக்கு தனியாக காணப்படுது. அது இவ்வளவு நாள் நடைமுறையில் இருக்கவில்லை. அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் வரையில் நாங்கள் அந்த எங்கட ஃப்ளையிங் ஸ்குவாட்டின் மூலம் அதை அவதானித்து அவர்களுடைய பயன்கள் வழங்குறதுக்கு தீர்மானித்துள்ளோம். அவர்கள் அந்தந்த தரிப்பிடத்தில் மாத்திரமே நிறுத்தி செல்ல முடியும். அதான் இப்ப அதுக்கு நாங்க அடுத்த கட்டம். மற்றும்படி நான் வடமாநிலத்தில் இருக்கிற அநேகமாக 27 சங்கங்களையும் நேரடியாக சென்று கதைத்து அவர்களுடன் கலந்துரையாடி கள விஜயம் மேற்கொண்டு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அதுக்குரிய தீர்வுகளை கொடுப்பதற்கு முனைந்து வந்திருக்கிறேன். அது அநேகமாக நான் 1 மாத காலத்தின் பின் நிலைமைகள் சரியான நிலைமைக்கு வரும் என நம்புகிறேன். மற்றது எங்களுக்கு இருக்கிற மெயினான பிரச்சனை இந்த கம்பைன் டைம் டேபிள் 2016ஆம் ஆண்டு வடமாகாண சபை இருக்கிற நேரத்தில் போடப்பட்ட டைம் டேபிள் அமலுக்கு வரும் வரையில் இல்லை. அந்த டைம் டேபிள் ஒரு அச்சிடப்பட்ட புத்தகமாகவே காணப்படுகிறது. நாங்கள் தற்போது அந்த டைம் டேபிளை மெருகூட்டி அதை அமுல்படுத்துறதுக்கு முனைந்து வருகிறோம்.
வடமாகாணத்தின் முதலமைச்சராக சந்திரசேகர் தன்னை நினைத்துக் கொள்வதுடன் ஏனைய உறுப்பினர்களும் மாகாண அமைச்சர்களாக தம்மை தாமே நினைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். நன்றி மூலாசரண மந்திரத்துமை அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே. என்னென்றால் இன்றைய தினம் இந்த போக்குவரத்து தொடர்பான சட்டம் மூலம் இதில் ஒரு சின்ன விடயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எங்கள்ட ஜெகதீஸ்வரன் எம்பி இருக்கிறாரோ தெரியாது, நான் நினைக்கிறேன் இப்போ சிடிபி சேர்மன் கதிரையில் போய் வவுனியாவில் இருக்கிறாரோ தெரியாது. என்னென்னா ஊழலை நிப்பாற்றம், ஊழல் இருக்காதுன்னு சொன்ன அரசாங்கம் வெக்கம். நான் கேட்குறேன் கோல் பண்ணி, ஆனால் நீங்கள் சிடிபி சேர்மனை பக்கத்தோட சின்ன கதிரையில் எடுத்து போட்டுலாம் இருத்திருக்கிறீங்கன்னு சொல்ல எனக்கு கதிரையை தான் தெரியான்னு சொல்கிறார் வவுனியாவில். அதாவது தான் ஒரு டீச்சராக இருந்த நான் டீச்சராக இருந்த ஒரு சிஜிபிக்குள்ளே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்குள்ளே போய் இந்த மாதிரியான ட்ரேட் யூனியன் வேலை செய்யலாமண்டா அதுக்கு பேர் தான் என்பிபி ஜேவிபி. ரெண்டாவது ஒன்றை சொல்கிறேன், அந்த மாகாண சபையண்ட ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. மாகாண சபையண்ட ஒன்று ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போவும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அமைச்சர் சந்திரசேகர் முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அவருடைய பெண்கள் தொடர்பான அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கம் வடக்கு மாநிலத்தில் வண்டியோட மதிலேறி பாஞ்ச நபர், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், பெண்கள் உரிமை அமைச்சரவை பத்திரம் போட்டு கொடுத்துக்கிட்டாங்க. அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்த்தா எங்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் கல்வித்துறைக்கு அமைச்சர், வடக்கு மாகாண சபை அமைச்சர். அது சரி, பரவாயில்லை. சுகாதார அமைச்சர் ஆரண்டா எங்கட வைத்தியர் பவானந்தராயா, அவர் தான் நேற்றைக்கு இதில் ஓட் போடல. நான் எங்களுடைய கட்சி சார்பாக, எதிர்கட்சி சார்பாக தன்னுடைய கட்சிக்கு எதிராகவே ஓட் போட்ட மனுஷன் பவானந்தராஜா. ஒரு ஓட்டை இதில் 3 ஓட்டை இருக்கு. இந்த 3 ஓட்டைக்குள்ள ஒரு ஓட்டையை கை வைக்க இல்லாத ஒரு ஆள், ஒரு ஓட்டை போட இல்லாத ஒரு ஆள் என்னென்னு வடக்கு மாநிலத்தில் ஐயா ஒரு சுகாதார அமைச்சராக இருக்க முடியும் சொல்லுங்க. வெக்கம். எனக்கு சரி, எனக்கு 3 ஓட்டை இருக்கிற இந்த இடத்துல சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் தெரியாம போட்ட ஒரு ஆள் வடக்கு மாநிலத்தில் ஒன்றே போட்டு வச்சிருக்கிறீர்கள். வடக்கு மாகாண அமைச்சரா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அந்த ஆளுக்கு திருப்பி சொல்லி ஜெஸ்ட் சொல்லுங்க, நோன்னு சொல்றார். திருப்பி சபாநாயகர் சொல்றார் நோன்னு சொல்லுங்க, நோக்கு ஜெஸ்ட் சொல்றார். அதை விட கேவலம் என்னென்றால் இந்த உள்ளூராட்சி அமைச்சர், உள்ளூராட்சிக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கிறீங்க. யார் தெரியுமே? இளங்குமரன். அந்த கல்லு பிடிச்சார். இங்கே பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனைடா கல்லு. பாராளுமன்றத்திலையும் கல்லு, வெளியிலையும் கல்லு, சாவச்சேரியிலையும் கல்லு. வடக்கு மாகாணத்துண்டு உள்ளூராட்சி அமைச்சராக இளங்குமரனை போட்டிருக்கு. என்னண்டு ஒரு மாகாண சபையில் 3 ஓட்டைகளில் ஒரு ஓட்டைகளை கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, சரியா கையை விட தெரியாத பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சுகாதார அமைச்சரை விடலாம். நீங்கள் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? என்னண்டு மாகாண சபைக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் அளிக்கப்பட்டு, இவர்களுக்கு கடிதம் அளிக்கப்பட்டு கௌரவ ஆளுநருக்கு முன்னிலை அரசாங்க உத்தியோகத்தர்கள் அழைக்கப்பட்டு இவர்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறார். நிழல் அமைச்சர்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, பத்திரிகைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் தாங்கள் ஒரு மாகாண அமைச்சர் பயம், அங்க அர்ச்சுனா வைப்பான் பயம், அவ்வளவுதான். வடக்கு மாநிலத்தை மட்டும் வைக்க சொல்லுங்க, ஏழுமண்டா வைக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அர்ச்சுனா மாகாண சபை எலெக்ஷனுக்கு நீங்கள் இங்கே இருந்து விட்டாலும் சரி, வடிய விடாலும் சரி, நான் போய் கேட்பேன், அந்த பயம். ஆனால் என்ன கவலை என்றால் நீங்கள் வடக்கு மாநிலத்தில் வச்சிருக்கிறது இப்படியான ஒரு 3 ஓட்டைகளுக்குள்ள ஒரு ஓட்டைக்குள்ள கையை விட தெரியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சிவப்பு கலர் பச்சை கலர் தெரியாத நிறக்குறைபாடு உள்ள ஒரு ஆள். இதன் என்னண்டு கண்ணில் நிற குறைபாடு உள்ள ஒருவர் என்னென்று வடக்கு மாகாண முதலமைச்சர் அவர் எப்படி சொல்லுங்க ஐயா. அது பரவாயில்ல. என்னென்றால் இந்த ஜெகதீஸ்வரனை கூட்டிக் கொண்டு பிமல் ரத்நாயக்க கதைக்கிறார். தோளில் கையை போட்டு தோழர், இது வேறு விதமான இல்லை, சும்மா தோழர் மட்டும்தான். தோழர் எங்கண்டு அரசாங்கத்தில் யாராவது யாருக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, ஊழல் இருக்கிறதா, தெரிஞ்சாக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறதாண்டு ஐயா வீடியோட நன்றி ஐயா, வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பாருங்க. பெரிய கதிரையில் காலுக்கு மேலே குழந்தை பிள்ளைகள் நர்சரி ஸ்கூலில் ஆடுற மாதிரி காலாட்டி கொண்டு வெக்கமா இல்லையா ஐயா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன்? அதுக்குள்ள திலகநாதன் ஐயா அந்த பாவம் அந்த ஆளை பிடிச்சு போட்டிருக்குது. ஆடு மாடு நாய் தொடர்பான அமைச்சராக என்ன கவலைண்டா, அந்த திலகநாதன் என்றவர் தான் சொன்னவர் இலங்கையில் அரிசி குறைபாடு வந்ததுக்குரிய காரணம்
நாய் சோத்த தின்றேன். அந்த அந்த மனுஷரை கொண்டு போய் நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு விவசாய அமைச்சரா போட்டா நாளைக்கு எத்தனை மாடு மாட்டி நீடாக்கும். இந்த வடக்கு மாநிலத்தில் புள்ளி இல்லாத காரணம் முழுக்க மாடு என்று சொல்லி முழு மாட்டையும் பிடிப்பாங்க. ஏற்கனவே குரங்க பிடிச்சு கடைசியா நாயை பிடிச்சு கடைசியா மாட்டை பிடிக்கிற எல்லாம் மேல ஆட்டை தான் சொல்லுவாங்க தமிழ்ல, ஐயா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா எங்களை கடிக்கிறேன். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய வெக்கம், மிகப்பெரிய அவமானம். அதை விட நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான்னு நீங்கள் சொன்னீங்கள். எனக்கு அது சந்தோஷம். இந்த அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரான் இந்த பிடிஎஸ்ஐ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கள். எனக்கு என்ன கவலை என்றால், ஒரு குறைஞ்சது ஒரு மாகாண சபையை வைக்க பயப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்குது, தங்களுடைய அனுரா மீட்டர்ல 65 வந்திருக்கண்டு. அது மாறி ஐயா, அது 65 69 69 பொசிஷன் ஒன்று இருக்கு. அதை மாதிரி இவர்கள் 65 பார்த்துட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு அது 65 69 65 தெரியுது. அது 65 இல்ல 69 அது அவங்க இருக்கிற பொசிஷன். ஆவே முடிக்கிறேன் இவரை காரணம் தப்புறே தான். ஏன்னுசா மீ நான் உங்களோட மன்னிச்சுக்க, உங்களோட ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கிற சபாநாயகர் அவர்களே, தயவு செய்து அந்த இருக்கிற 3 ஓட்டைகள்ல ஒரு ஓட்டையை சரியா பார்த்து விடக்கூடிய ஒரு சுகாதார அமைச்சரை வடக்கு மாநிலத்தில் ஆடு மாடு நாய் சோறு திண்டா நாட்டில் சோறு இல்லாம போகாதுன்ற விளங்குற ஒரு விவசாய அமைச்சரை தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கிறது வடக்கு மாநிலத்தில் போடும் என்றால் இது ஒரு பெரிய வெட்கம். இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில பாத்ரூம்ல போய் கையை தட்டி கொண்டிருப்பார்கள். அதுதான் கண்டீனண்டு. அந்த நிலைமையில தான் உங்களுடைய என்பிபி அமைச்சர் மாதிரி இருக்கிறார்களாவே தயவு செய்து இந்த நிழல் அமைச்சுகளை இல்லாமல் பண்ணி அதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். அதுல அரசு ஊழியர்கள் எல்லாருமே சிரிப்பார்கள். யுத்த களத்தில் காயப்பட்டு ஒரு கால் முழுவதும் பாதிக்கப்பட்டு இன்று வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு முன்னாள் பெண் போராளி கந்துவட்டி கொடுமையால் தனது சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம் மன்னாரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் மூர்வேதி பகுதியில் வசிக்கும் இப்பெண்மணி தனது குடும்ப வறுமையை போக்கவும் சிறு தொழில் செய்யவும் சீட்டு முறையில் பணம் கட்டியுள்ளார். ஆனால் சீட்டு ஆரம்பத்தில் கனிவாக நடந்து கொண்ட பெண் குழுக்கள் மற்றும் வட்டி கும்பல்கள் காலம் செல்ல செல்ல தங்கள் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். அவர் வாங்கிய பணத்துக்கு சட்டவிரோதமான முறையில் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு அவரை மீள முடியாத கடன் சுமைக்குள் தள்ளியுள்ளனர். சீட்டு காசு காட்டி காசு கட்டி கொண்டுதான் எல்லா காசுமே நீட்டா கட்டினான். 2 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் மட்டும் கட்டினான். கடன் கட்டெல்லாம் கட்டினான். கட்டி கடைசியா கட்டையிலாம சீட்டுகள் கிடந்து கழிச்சு எடுத்து தாரன்னு சொல்லி தரவும் இல்லை. திருப்பியும் கடன்களுக்கு சொக்கமாப்பட்டு நான் அவாட சீட்டுகள் கட்டி முடிக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு நான் அவாட சீட்டு கட்டாம எடுத்த சீட்டுகள் கட்டையிலாம போச்சு. நடுக எனக்கு கொலை மிரட்ட என்னத்தையாவது கொடுத்து எங்கேயாவது போய் என்ற காசுகளை கட்டு வார்த்தைகள் விடையிலாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டாய். நீ என்ன கேவலமா விட்டு அவர் ஒரு கதை கதைப்பார், அவா ஒரு கதை கதைப்பா. போன்கள் எடுத்து தூசணங்களால எல்லாம் பேசுவா. கொலை மிரட்டல். பிள்ளைகளை தான் கொலை செய்துட்டு 3 மாதம் போயிருப்பேன், 6 மாதம் போயிருப்பேன். ஒரு கொலை செய்தா 3 மாதம், 2 கொலை செய்த 6 மாதம் அப்படி பெருக்கிற. நான் நித்திரை இல்லை. என் பிள்ளைகள் கடையாள வரைக்கும் பிந்திட்டு நான் போன இடத்துக்கு இப்போ எங்க நிற்கிறீங்களேன்னு 12 மணிக்கெல்லாம் நான் நித்திரை கொள்ள மாட்டேன். பிள்ளைகள் வர மாட்டோம். பிள்ளைகள் வந்தா போல பிறகு சரி அதுக்கு பிறகு அண்ணா நித்திரை கொண்டு என் வருத்தத்துக்கா பிறகு சரி இது கொடுத்து தாரன்னு சொன்னா ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் குழம்புக்கு போட்டு வரைக்க எப்ப தாரீங்களோ எப்ப கொடுக்க போறீங்களோ என்ன மாதிரி அது ஒன்றோட வாழலாம். உங்களுக்கு 2 தேவையில்லை இல்லை, ஒன்றோட வாழலாம். நீங்களுங்க எங்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ என்ன செய்யறீங்களோ இல்லையா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க காசுகளை தான் எங்களை லீவ் ஆக்குங்க. நாங்க உங்களோட வீட்டு வாசல்ல சாபம்னு சொல்றது எங்களை வந்து இருக்கிறது வீட்டை வந்து அப்படியெல்லாம் பெரிய சீகரிச்சது. என்ன மறால் 2024 மார்கழி மாதம் 21ஆம் தேதி வந்து தாய் மகள் என்ன பொம்பளையும் கூட்டி அந்த வீடு பூண்டு எனக்கு அடிக்க வந்து காய்ச்சல் இருக்கு அடிக்க வந்து நான் மண்ணெண்ணை ஊற்றி வெளியில போங்கண்ட போகல நினைக்க. அப்ப என்ன மகள்
என் வீட்டுக்காரரை கூப்பிட போக அவ அடிக்க வர நான் மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பட்டிக்க இருக்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை வந்து என்ன தட்டி எனக்கு அடித்து போட்டு நெருப்பட்டிக்க பறிச்சது. அப்படியெல்லாம் 2 குடும்பமும் என்ன சீரழித்து இன்றைக்கு நான் இந்த இதை போட்டு உறுப்புல ஒரு உறுப்பு கொடுத்து வந்து நாங்கள் ஒரு சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் கொடுத்துட்டான். நான் இந்த கடன் கட்டுறதுக்கு நான் காசு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். என்ன போல நிறைய தாய்மார் இப்படி கொடுத்து செய்வின மண்டியில் எத்தனையோ குடும்பம் இவியலால சீரழியுது. வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று வேண்டி பையன்கிய வட்டி வேண்டி இன்னைக்கு அவியல் நல்லா இருந்த எங்கள்ட உறுப்போல கொடுத்து தர சொன்னா என்ன போல எல்லா பெற்றோரும் குடிப்பின மண்டியில் எல்லாரும் முன்னுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம்டா அவைக்கு தைரியம் இல்லை. இதே போல இன்னும் ஒரு இவியலால இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஹார்ட் அட்டாக் நெஞ்சடைப்பு வந்து 3 தரம் பச்சை இனி வாரது அவருக்கு 7 சொல்லி இருக்கு. எல்லாரையுமே இதுல இருந்து மீட்டு விடுங்க தயவு செய்து. என்னட்ட நான் சீட்டு போட்டு ஏமாந்துட்டேன். அவன் இதை சீட்டு கட்டினான். அவன் எனக்கு 10.5 லட்சம் ரூபாய் சீட்டுல உண்டு தரையில்ல. 4.40 3 சீட்டு தரையில்ல. கட்டுன்னு சொல்லிட்டு அந்த காசுல ரூபா காசு கட்டையில கட்டின காசு 4.40 2 சீட்டு இந்த கையில ரூபா காட்ட இல்லை. எல்லாமே தாங்கள் வட்டிக்கு போட்டு என்னட்ட காசு எடுத்தவன். நான் ஒரு ஏழாவனா என் புருஷனும் ஏழாவது, அவருக்கும் கால்கள் ஏழாது, எனக்கும் ஏழாது. நானும் மனசுகளால பாதிக்கப்பட்டு ஏழாது. எங்களால இருக்காது எனக்கும் ஏழாது. இனிமேல் நான் ஒரு கொஞ்சமாக கொடுப்பேன். என்ன போல நிறைய தாய்மார் பாதிக்கப்படுகிறேன். அவன் எல்லாருக்கும் அதே தான் செய்யணும். என்ன ஒரு குடும்பம் இதால காட்டடைக்கு வந்து 3 தரம் வந்துட்டு திருப்பியும் அந்த ஆளுக்கு வந்து அவட்ட உடம்பு நிலை இன்னும் ஆகுமென்று தெரியாது. அந்த பிள்ளையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறதும் பாதகமாகத்தான் இருக்குது தன்னை புருஷன். அதே போல நிறைய பேருக்கு நிறைய சோதனைகள் நடக்குது. ஒருவருமே வீட்டுல ஒழுங்கு அவைகளால் அந்த குடும்பங்களால் சாப்பிடவே இல்லை. அந்த 2 குடும்பத்தாலே முழுமையும் சாப்பிட இயலாது. வட்டிக்கு கிழமை வட்டி என்று கொடுத்து அதெல்லாம் சாப்பிட விடுறே இல்லை. வீட்டு வாசல்ல போய் எவனோட போய் என்னாலும் வேண்டி தாங்க காசை எங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்கட காசுகளை தாங்க எவனுடைய போய் வேண்டி தாங்கண்டா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மென தூணுவி. மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியில கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாந்து பண்ணி விடுங்க இல்லை. அதுதான் எனக்கு சொல்லு. வேண்டி தாங்க காசை எங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்கட காசுகளை தாங்க எவனுடைய போய் வேண்டி தாங்கண்டா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மென தூணுவி. மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியில கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாந்து பண்ணி விடுங்க இல்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி முன்னிலையாகுமாறு மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி குளம் மற்றும் கனகாம்பிகை குளத்தின் கீழான நீர் வழிந்தோடும் பிரதேசங்களை பாதுகாப்பது தொடர்பாக மாவட்ட மட்டத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இம்மாதம் 13ஆம் தேதி மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் குள ஒதுக்க பகுதிகள், சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள், நில எல்லை நிர்ணயம் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குளப்பகுதி மற்றும் குளத்தின் கீழான நீர் வழிந்தோடும் பகுதிகளில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் கட்டட நிர்மாணங்கள் மற்றும் நில பயன்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றை கட்டுப்படுத்த துறைகளிடையான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய குறிப்பிடப்பட்ட இடங்களுக்கான களவிஜயம் இன்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் துறைசார் திணைக்களங்களின் அதிகாரிகளின் பங்கு பெற்றுதலுடன் மேற்கொள்ளப்பட்டது. கள ஆய்வின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் நேரில் பார்வையிடப்பட்டு நில
எல்லைகள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. இப்பகுதிகளை பாதுகாக்க நிரந்தர கண்காணிப்பு முறைமை அறிமுகப்படுத்துதல், எல்லை கற்கள் நிறுவுதல் மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உட்பட சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு புனரமைப்பு வேலைகளை விரைவாக ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்களின் ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து நேரடியாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் இனவாதிகளுக்கு கடுமையான பசி எடுத்துள்ளது என ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இனவாதிகள் கடுமையான பசியில் இருக்கின்றார்கள் எனினும் நாம் இனவாதத்துக்கு தீனி போடுவது இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் சிங்கள இனவாதிகளுக்கு, தமிழ் இனவாதிகளுக்கு அல்லது முஸ்லிம் இனவாதிகளுக்கு சாப்பாடு போடுவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இவர்கள் கடுமையான பசியினால் வாடுகின்றார்கள். இதனால் ஒவ்வொரு இடத்தையும் மோப்பம் பிடித்து இவர்கள் அலைந்து திரிகின்றார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உணவு இல்லாத காரணத்தினால் இவர்கள் பிளாஸ்டிக் போன்றவற்றை கடித்து சாப்பிட முயற்சிக்கின்றார்கள். இதனால் பற்களுக்கே சேதம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எங்களிடம் இனவாதத்துக்கு சாப்பாடு இல்லை எனினும் தேசிய ஒற்றுமை குறித்த சாப்பாடு பூரணமாக உள்ளது. அது ஒரு சவால் நிறையவே உங்களுக்கு வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் பகுதிவதைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ மற்றும் வணிக கற்கைகள் பீடத்தில் பகிடிவதைகள் இடம்பெறுகின்றன என்று குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை தருமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரியிருந்தது. எனினும் பல்கலைக்கழக நிர்வாகம் பதில் எதனையும் வழங்காத நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடி விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பகிடிவதை எனும் பெயரில் பாலியல் அத்துமீறல்கள், சீண்டல்கள் என்பவற்றுடன் உடலியல் ரீதியான தாக்குதல்களும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகிடிவதைகள் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே தனியார் வீடுகள், விடுதிகளில் தங்கியுள்ள மூத்த மாணவர்கள் தமது இடங்களுக்கு அழைத்து பகிடிவதை புரிவதனால் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே நடக்கும் செயல்களுக்கு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்க முடியாது எனவும், பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே தனிப்பட்ட ரீதியில் காவல்துறை முறைப்பாடோ அல்லது வேறு நடவடிக்கையோ எடுக்க முடியும் என பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டுகளினை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் முன்வைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமன் எக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாதாள உலக துப்பாக்கி சூடுகளையும் கொலைகளையும் இயற்கையின் ஒரு பகுதி என நமக்கு விளக்க முயற்சிக்கிறதா என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமன்னம் தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்திற்கும் அரசியலமைப்புக்கும் அமைவாக நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு குற்றமும் அரசாங்கத்துக்கு எதிரான குற்றமாகவே கருதப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அக்குறைகொட இரட்டை கொலையின் பின்னர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சில அறிக்கைகளை எம்மால் கேட்க முடிந்தது. குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற பகுதி அதிபாதுகாப்பு வலயம் அல்ல. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம். இதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை. இது சட்டத்தின் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாகவே கருதப்பட வேண்டிய செயல் அல்ல என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் இந்த பொறுப்பேற்ற கூற்று மேலும் பல படுகொலைகளை செய்ய பாதாள உலகத்தினருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாகவே நாம் கருதுகின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பாதாள உலக துப்பாக்கிச் சூடுகளையும் கொலைகளையும் இயற்கையின் ஒரு பகுதி என எமக்கு விளக்க முயற்சிக்கின்றது. ஆங்காங்கே பொது வீதிகளில் பட்டப்பகல்களில் துப்பாக்கிச் சூடு நடத்துவது இயற்கையின் ஒரு பகுதி என்று அரசாங்கம் நினைக்கின்றதா? இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு பொறுப்பான அமைச்சரை நாடாளுமன்றத்தில் இவ்வாறு கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடுகளும் கொலைகளும் அதிபாதுகாப்பு வலயத்தில் இடம்பெறவில்லை என்றால் அது ஒரு தனி சம்பவம் என்றால் அதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றால் சட்டத்தின் ஆட்சிக்கும் அது
அது அச்சுறுத்தல் இல்லை என்றால் இது மிகவும் சாதாரணமான அன்றாட நிகழ்வு என்று அரசாங்கம் கூற முற்படுகின்றது. இலங்கையின் சட்டம் மற்றும் அரசியலமைப்புக்கு இணங்க நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு குற்றமும் நாட்டிற்கு எதிரான குற்றமாகவே கருதப்பட வேண்டும் என்பதை ஆனந்த் விஜயபால அவர்களுக்கு நினைவூட்டுகின்றோம். அவ்வாறு கருதினால் இதனை ஒரு தனிச்சம்பவமாக உங்களால் கூற முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய ராஜ்யத்தின் துணை பிரதமர் டேவிட் லாமி தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடன் நேற்று சந்தித்து முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான பிரிட்டனின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபட்ரிக் உடனிருந்தார். கலந்துரையாடலின் போது நல்லிணக்கம், சர்வதேச நீதியியல் மற்றும் தமிழர் சமூகங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழர் பிரதிநிதிகளின் குரல்கள் தொடர்ந்து கேட்கப்படுவதை உறுதிப்படுத்துவதிலும் நீதி மற்றும் சமத்துவத்தினை உறுதிப்படுத்துவதிலும் முன்னிறுத்துவதிலும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்துக்கு ஆதரவு வழங்குவதிலும் ஐக்கிய ராஜ்யம் உறுதியாக இருப்பதாக பிரிட்டன் தரப்பு வலியுறுத்தியிருக்கின்றது. இலங்கையில் நிலையான நல்லிணக்கமும் சமூக நீதி நடைமுறைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் குறித்து இரு தரப்பினரும் கருத்து பரிமாறிக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நம்முடைய இணையதள பக்கமான www.jefnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்தீர்கள்.